ஸ்ரீ அஹோபில மாஹாத்மியம் முதலாம் அத்தியாயம். புருஷோத்தமரான ஸ்ரீமன் நாராயணரையும் பகவதம்சம் கொண்ட நரன் என்ற மகரிஷியையும் சரஸ்வதி தேவியையும் பகவான் வியாசரையும் தியானம் செய்து ஜெய சப்தத்தின் பொருளான கிருஷ்ண பரமாத்மாவை சேவிக்கிறேன். பகவத் விஷய ஞானம் ஆனந்தம் தர வல்லது. அதற்கு காரணமான பரமாத்மாவை சேவித்து பிறகு பகவானின் பெருமைகளை வழக்கமாக கூறப்போகிறேன். முன்னொரு சமயம் கங்கை கரையில் சௌனகர் முதலான முனிஸ்ரேஷ்டர்கள் ஆத்ம சுத்தி உடையவர்களாய் பகவானிடம் கொண்டிருந்த அளவு கடந்த பக்தியினால் மகரிஷி நாரத முனிவரை பார்த்து கேட்கத் தொடங்கினர். நாரத முனிவராகிய தேவரீர் பகவத் ஞானம் உள்ளவர்களுள் மிக மிக சிரேஷ்டராகிறீர். சம்சார சாகரத்தில் சிக்கி தவிப்பவர்களை கரையேற்றுவதில் வல்லவரே. தேவரீர் சத்திய சங்கல்பன் என்று புகழப்படுகின்ற பகவானின் அற்புத சக்தி ஆவீர். பெருந்தகையாளனானவரும் மிக புனிதரும் இரண்ய கர்ப்பர் என்று அழைக்கப்படும் பிரம்மதேவரிடமிருந்து அவதரித்த தாங்கள் தோன்றப் போகின்ற தோன்றுகின்ற உயிர் கூட்டங்களையும் அவைகளின் நிலையையும் நிர்ணயிப்பதில் சமர்த்தராகின்றீர்கள். எல்லா நிலைகளையும் கடந்த தாங்கள் அனைத்தும் அறிந்தவராகவும் ரிஷி சிரேஷ்டராகவும் இருக்கிறீர்கள். இமயமலைக்கு அருகில் உள்ள குகைகளிலும் மற்றும் சேது திருத்தலத்திற்கு வடக்கிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள், பகவான் அர்ச்சாவதாரமாய் கோயில் கொண்டு எழுந்தருளி அனுகிரகித்து வரும் தெய்வ சாநித்தியம் உள்ள இடங்கள், புண்ணிய நதிகள், தெய்வத்தன்மை வாய்ந்த மலைகள், திருமாலிருஞ்சோலை போன்ற அழகிய பல சோலைகள், காளிந்தி போன்ற கண்ணனின் காலடிப்பட்ட மடுக்கள், பூவராக திருத்தலம் என்ற ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கட மாமலை, சாலக்கிராம திருத்தலம், நைமிஷ கஷேத்திரத்தில் அசுரர்களின் பலம் அளிக்கப்பட்டதால் நைமிஷம் என்று அழைக்கப்படுகிறது. ரிஷி சிரேஷ்டர்கள் தபம் செய்யும் நைமிசாரண்யம், தோத்தாத்ரிநாதன் என்ற திவ்ய திருநாமத்துடன் மலையில் எழுந்தருளி கவலைகளை கலைக்க வல்ல தோத்தாத்ரிநாதரான வானமாமலையையும், காயத்ரி மந்திரத்தை உலகிற்கு அருளிய விஸ்வாமித்ர முனிவர் தவம் செய்த புண்ணிய திருத்தலமாம் புஷ்கரம், விஷ்ணுவின் அவதாரமாக நர நாராயணர்கள் தவம் செய்த ஆசிரமம் பத்ரகாசிரமம், பூலோக வைகுந்தம், அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயிலான திருவரங்கம், புண்ணியத்தின் புகலிடம் என்றபடி பலவாறு போற்றப்படும் ஸ்ரீரங்கம், வேத வெற்பென்று ஆழ்வார்களால் போற்றப்படும் வேங்கடமா மலைகளின் பகுதியான ரிஷபாத்ரி, நாராயணாத்ரி, அனந்த சயனம் என்று அகிலம் போற்றும் பத்மநாப சுவாமி ஆலயம் கொண்டெழுந்தருளி பக்தர்களை குளிர வைக்கும் திருவனந்தபுர திருத்தலம், கிருஷ்ண கர்ணாமிருத கர்த்தாவான பில்வமங்கலர், லீலா சுகர் என்ற திருநாமம் கொண்டவர் வசித்த பகுதியான பில்வ மரங்கள் அடர்ந்ததால் பில்வ வனம் என்று அழைக்கப்படும் திருத்தலம், தென்குருகூர் குரங்காபுரி என்னும் மலை திருத்தலம், சகல பாபங்களையும் போக்கவல்ல நரசிம்மர் எழுந்தருளி பக்த பரிபாலனம் செய்யும் சிம்ஹாச்சலம், அதேபோல் காருட சைலத்தின் நடுவே உள்ள அகோபில திருத்தலம். முன்னர் கூறப்பட்ட அனைத்து திவ்ய கஷேத்திரங்களும் சாக்ஷாத் நான்முகன் திருவாக்கிலிருந்து பெரிய பெரிய முனிவர்களால் கேட்டறியப்பட்டன. அப்படி ஆகின் ஒவ்வொரு திவ்ய தேச மாஹாத்மியத்தை, வைபவத்தை, பெருமையை விஸ்தாரமாக விரிவாக உலகோர் அறியும் வண்ணம் பூஜைக்குரிய ரிஷபர் அதாவது நந்தி தேவர் கபில முனிவருக்கு கூறினார். ரிஷபதேவரிடமிருந்து தாம் அறிந்த திருத்தலங்களின் மகிமையை கபில முனிவர் புருகுஸ்தர் என்ற முனிவருக்கு அதாவது மாந்தாதா மன்னனின் மைந்தருக்கு உணர்த்தினார். அந்த பிருகுகுஸ்தரும் அங்கிரி சக்ஷுஸ் என்றால் பாதத்தில் கண் உடையவர் என்பது பொருள். அப்படிப்பட்ட பொருள் கொண்ட பிருகு முனிவருக்கு உணர்த்தினார். அங்கு பிரம்மதேவரின் திருவாயினின்றும் மலர்ந்த அகோபில திருத்தலம் குறித்த அகோபில மாஹாத்மியம் வியக்கத்தக்க வகையில் கூறப்பட்டுள்ளது. கடைமைகளிலேயே உழன்று வரும் எங்களால் நிதானமாக கேட்டறியப்படவில்லை. அறிவர் சிறந்தவரே, விராட் புருஷன் மற்றும் தேவர்களுக்கெல்லாம் தேவனின் அகோபில திருத்தலத்தின் பெருமையை இப்போது விரிவாக கேட்க விரும்புகிறோம்.
பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரமங்களில் இருக்கும் எங்களுக்கு ஆசிரமத்திற்கு உகந்த அனுஷ்டானங்களில் அவ்வளவாக பிரீத்தி ஏற்படவில்லை. இல்லத்தில் செய்யக்கூடிய சமிதாதானம், ஔபாசனம் முதலியவற்றிலும் பிரீத்தி ஏற்படவில்லை. பிறரை பற்றி அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லை. உடற் சுகத்திலும் பிரீத்தி ஏற்படவில்லை. வெப்பத்தின் தாக்கத்தினால் தாகம் உள்ளவன் எப்படி அதிக அளவு நீரை அருந்துவானோ, அதிக பசி உள்ளவன் எப்படி கிடைத்த உணவை மகிழ்ச்சியுடன் உண்பானோ, அதுபோலவே விராட் புருஷனுடைய அகோபில திருத்தல மாகாத்மியத்தை கேட்டறிய பேராவல் உள்ளவர்களாயிருக்கிறோம். நாரதராகிய தாங்கள் குற்றமற்றவர், எந்த ஒரு விஷயத்தையும் விவரித்து கூற வல்லவர், பிறருடைய தன்மையையே தன் தன்மையாக கருதுபவர். அத்தகைய தாங்கள் ஈடு இணையற்ற தங்களது தங்கு தடையற்ற வாக் சாமர்த்தியத்தினால் இம்மாகாத்மியத்தை எடுத்துரைத்து எங்கள் அனைவரது பிறவியையும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். மிக மிக மெய் சிலிர்க்கும் இவ்வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தவரும் மிகவும் மரியாதைக்குரியவருமான நாரத மாமுனிவர் கூறலானார். சௌனகர், அத்ரி இவர்களை முன்னணியாக கொண்ட முனிவர்களே, கேளுங்கள். மிக மிக புண்ணியமான எத்தனையோ திருத்தலங்கள் நம் புண்ணிய பூமியில் உள்ளன. பக்தர்களுக்கு நிலையானதும் உன்னதமானதுமான மோட்ச பதத்தை கருத்தில் கொண்டு பிரம்மதேவரால் உண்டாக்கப்பட்ட திருத்தலங்கள் ஏராளம். அவைகளின் பெயர்களையும் பெருமைகளையும் எண்ணிக்கையால் கூற இயலாது. அத்தகைய பெருமை வாய்ந்தவை. இருப்பினும் தாங்கள் கேட்டவைகளை மனமுவந்து உங்களுக்கு கூற தயாராக இருக்கிறேன். கேளுங்கள். அவந்தி என்றழைக்கப்படும் மாளவ தேசம், உஜ்ஜயினி, குருக்ஷேத்திரம், காசி, பத்ரிகாசிரமம், கயை, பிரயாகம், கேதாரம், தேவதாரு மரங்கள் அடர்ந்த காடுகளை கொண்ட புண்ணிய திருத்தலம் முதலியன இருப்பினும் பிரயாக திருத்தலமானது உலகம் முழுவதையும் பாவனமாக செய்யும் மிக உத்தமமான திருத்தலம். இந்த பிரயாக தீர்த்தத்தில் 10,000 தீர்த்தங்கள், கோடிக்கும் மேலான முனிவர்கள் அமாவாசையை தினத்தன்று வந்து குழுமுகின்றனர். அகோபில திருத்தலத்தில் பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார். அவ்வாலயத்தை சுற்றியுள்ள 3 யோஜனை தூரமானது கயை, பிரயாகை, காசி இவைகளை விட 100 மடங்கு பல விதத்திலும் சிறப்பு பெற்றதாகும். இது சத்தியம். 1 யோஜனை என்பது 9 மைல் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. பித்ருக்களுக்கு திருப்தி செய்ய கயைக்கு சென்று சிரார்த்தம் செய்ய வேண்டும். கங்கையில் அல்லது கங்கை கரையில் இயற்கை மரணம் எய்துதல் வேண்டும். தாரக மந்திரமான ராமநாமம் தாரக மந்திரத்தை உபதேசம் பெறும் பொருட்டு காசிக்கு செல்ல வேண்டும். ஒரே இடத்தில் இம்மூன்றும் பெற வேண்டி அகோபிலம் செல்ல வேண்டும். என்னே நம் அகோபிலத்தின் சிறப்பு! காசி திருத்தலத்தில் ஆயிரக்கணக்கான யுகங்கள் வசித்தால் என்ன பயனோ, 20 யுகங்கள் பிரயாகை திருத்தலத்தில் வசித்தால் என்ன பயனோ, கயை திருத்தலத்தில் 100 யுகங்கள் வாழ்ந்தால் என்ன பயனோ, அப்படிப்பட்ட பயன் அகோபில திருத்தலத்தில் ஒரே ஒரு நாள் தங்கி வசித்தாலே ஏற்படும். கயை திருத்தலத்தில் தங்கி 10,000 முறை போஜனம் செய்தால் என்ன பயனோ, பிரயாகை திருத்தலத்தில் 1,00,000 தடவை போஜனம் செய்தால் என்ன பயனோ, காசியில் 2,00,000 முறை போஜனம் செய்தால் என்ன பயனோ, அப்பயன் அகோபில திருத்தலத்தில் தங்கி ஒரே ஒரு நாள் உருண்டை சாப்பாடு உண்டாலே ஏற்படும். அதாவது ததியாராதனம் என்பது பொருள். பிராமணர்கள் அகோபில திருத்தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளி பக்தர்களை ரட்சிக்கும் நிருசிம்ம பெருமானுக்கு அணு அளவு திரவியத்தை காணிக்கையாக சமர்ப்பித்தால் அது அந்த காணிக்கை மேருமலைக்கு சமமானதாகும். காணிக்கை செலுத்தியவர்களது செல்வம் ஒரு ஆலம் விதை அரசனுடைய சேனை தங்க வசதியாக வளர்வது போல் வளரும். ஒவ்வொரு பக்தரும் அதிகாலையில் எழுந்தவுடன் அகோபிலம் அகோபிலம் என்று வாய்விட்டு கூறினால் அகோபிலம் என்ற வார்த்தையே மாமந்திரமாக ஆகி பஞ்சமகா பாதகங்களையும் அளிக்க வல்லது. இந்த அகோபிலம் என்ற சொல் 4 அக்ஷரங்களை கொண்டதாக உத்தமமாக திகழ்கின்றது. அகோபில திருத்தலமும் திருத்தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் நிருசிம்ம மூர்த்தியும் நான்முகனால் வழிபடப்பட்டவர்கள் ஆவர். இந்4 அக்ஷரங்களும் தர்மார்த்த காம மோக்ஷ வடிவங்களை கொண்டவையாகும். இந்த அகோபில திருத்தலமானது 3 யோஜனை தூரம் விஸ்தாரம் உள்ளது. இது அதே அளவிலான நீளம், கண்ணை கவரக்கூடிய அழகு பெற்றதும் ஆகும்.
பெருமாள் நிருசிம்மன் பால் பக்தர்கள் கொண்ட அளவிற்கரிய பக்தியின் காரணத்தால் இந்த திருத்தலம் வீர திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அகோபில திருத்தலத்தில் தங்குபவர்களாயும் நிருசிம்ம பெருமாளிடத்தில் மனதை செலுத்துபவர்களாயும் ராகம், பயம், துரோகம் இவைகள் இல்லாதவர்களுமான முனிவர்கள் உள்ளனர். அங்கு உள்ளவர்களுள் சிலர் நீரை மாத்திரம் உட்கொண்டும் காற்றை மாத்திரம் உட்கொண்டும் இன்னும் சிலர் எதையுமே உட்கொள்ளாமலும் சடை வளர்த்துள்ளவர்களாகவும் முண்டித சிரசுக்களாகவும் சாதாரண வாழ்க்கை நடத்துபவர்களாகவும் உள்ளனர். அவர்கள் அனைவரும் சப்த சாஸ்திரத்தில் அதிமேதாவிகளாகவும் பரமானந்தத்தை தரவல்ல பரபிரம்மத்தினிடத்தில் உண்மையான மனோபாவத்தையும் பக்தியையும் வெளிப்படுத்தி கொண்டு தேவகி பரமானந்தனும் ஜெகத்குருவுமான கிருஷ்ண பரமாத்மாவை மகிழ்விப்பவர்களாக உள்ளனர். மேலும் அங்குள்ள முனி சிரேஷ்டர்கள் தங்களது மனதை உலகியலில் செலுத்தாதவர்களாகவும் சாதுக்களோடு சேர்க்கை கொண்டவர்களாகவும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இரக்கம், நட்பு, அடக்கம் இவைகள் உடையவர்களாகவும் இருக்கின்றனர். பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களாகவும் இரட்டைகளை அதாவது கஷ்டம், சுகம் இவைகளை சமமாக கருதுபவர்களாகவும் மௌனத்தை கடைபிடிப்பவர்களாகவும் வேதாத்தியாயனம் செய்பவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் தூய்மை, தபஸ், மன்னிக்கும் தன்மை இவைகள் கொண்டவர்களாகவும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் தன்மை படைத்தவர்களாகவும் உள்ளனர். தூய எண்ணம் உடைய அவர்கள் எல்லா ஆத்மாவிலும் ஈஸ்வரனை அதாவது பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் செய்பவர்களாகவும் ஏகாந்தத்தில் வசிப்பவர்களாகவும் மர உரியை உடுத்துபவர்களாகவும் எப்படியாயினும் சந்தோஷத்தை உள்ளவர்களாகவும் உள்ளனர். தங்களது மன அடக்கம் அதாவது கட்டுப்பாடு, நாவடக்கம், மெய்யடக்கம், உண்மை பேசுதல், பொறுமையை கடைபிடித்தல், மனதை அடக்குதல், பகவானின் பெருமைகளை கேட்டறிதல், பகவானின் புகழுரைகளை திரும்ப திரும்ப கூறி மகிழ்தல், பகவானையே மனதில் தியானித்தல் இவைகளையெல்லாம் பகவான் நிருசிம்மனுக்கு மிகவும் பிடிப்பதனால் உகப்பாக இருக்கும் என்பதை இம்முனிவர்கள் அறிந்துள்ளனர். பிறர் கொடுக்கும் பொருளை பெற்றுக்கொண்டும் தாங்கள் அனுஷ்டித்த யாகம், ஜபம் இவைகளை உடையவர்களாய் தங்களுக்கு பணிவிடை செய்பவர்களையும் தங்களது குருமார்களையும் திருமாளிகைகளையும் பிராணனையும் ஆக அனைத்தையும் பரேஸ்வரனான ஸ்ரீமன் லக்ஷ்மி நிருசிம்மனுக்கே சமர்ப்பணம் என்ற மனோபாவம் உள்ளவர்களாய் திகழ்கின்றனர். இங்குள்ள அத்தனை யோகிகளும் சதா பகவானான ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மனுக்கே ஆராதனை செய்பவர்களாயும் தங்களது ஆத்மாவோடு பகவானை இணைத்து கொண்டு தியானம் செய்பவர்களாயும் உள்ளனர். இப்படிப்பட்ட இந்த அகோபில திருத்தலத்தின் பிரசித்தமானதும் கருடாத்ரி என பெயர் பெற்றதுமான மாமலை ஒன்று உள்ளது. 3 யோஜனை தூரம் பரப்பளவு கொண்டதும் 3 யோஜனை தூரம் நீளம் உள்ளதும் அல்லது அந்த 3 யோஜனை தூரமும் வனப்பினால் கவர்ச்சி மிக்கதாயும் நிருசிம்மன் மேல் பக்தர்களுக்கு உள்ள மகோன்னதமான ஈடுபாட்டினால் வீர திருத்தலம் என்ற சிறப்பு பெயர் பெற்றும் திகழ்கிறது. மிக உயர்ந்த மலை உச்சிகளின் கூட்டத்தை அடைந்தும் சந்திரனும் சூரியனும் நிருசிம்மனை அசைக்கின்றது போலவும் துக்க சாகரத்தின் சேது போன்ற அழகிய சிகரங்களை உடையதும் கொண்டுள்ளது வீர திருத்தலம். மேருமலை போன்றே தெள்ள தெளிவான மலை உச்சி ஒன்று இந்த திருத்தலத்தில் காணப்படுகிறது. அம்மலை உச்சியிலுள்ள ஒளி முக்தர்களின் நிலையை போன்றே நிலையானதாக உள்ளது. முன்னொரு காலத்தில் அசுரர்கள் பலருள் வலிமை மிக்க ஹிரண்யகசிபு என்ற அசுரன் இருந்தான். அவன் இல்லத்திலிருந்து தூண் நாளடைவில் மலையாக மாறியது. திருத்தலத்தின் மைய பகுதியில் பகவான் 10,000 சூரிய ஒளி மிக்கவராய் ஜுவாலாகார நிருசிம்மராய் இப்போதும் கூட சேவை சாதிக்கிறார். வீர திருத்தலம் என்று சிறப்பு பெயர் பெற்ற அந்த திருத்தலத்தில் தான் பகவான் தேவர்களுக்கு பிரீத்தியை தர வல்லதும் சுபமானதுமான வஜ்ராயுதத்திற்கு நிகரான நகங்களால் ஹிரண்யகசிபுவின் மார்பை பிளந்தார். அதே திருத்தலத்தின் நடு பகுதியில் இரத்த குண்டம் என்ற நீர்நிலை ஒன்று உள்ளது. அதில் தான் பகவான் ஹிரண்யகசிபுவின் சம்ஹாரத்திற்கு பிறகு
தனது பங்கைய கரங்களை அலம்பினார். அந்த நீர்நிலையில் உள்ள ஜலம் காற்றினாலோ வெப்பத்தினாலோ வறண்டு போவதில்லை. எனவே பக்தர்கள் அந்த நீரை பார்த்த மாத்திரத்தில் பகவான் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியை நினைக்கிறார்கள். அந்த நீர்நிலையை பார்த்ததும் நிருசிம்ம ஸ்மரணம் செய்பவர்கள் இரத்த சம்பந்தத்தினால் ஏற்படும் பிறப்பை எய்த மாட்டார்கள். மேலும் உக்ரமூர்த்தியாக இருக்கும் ஸ்ரீ நிருசிம்மனை தணிவிப்பதற்காக தேவதைகளின் கூட்டம் முயற்சி செய்கிறது. எனவே அந்த தேவதை கூட்டம் 3 லோகங்களிலும் பாயக்கூடிய கங்கையை கொணர்ந்து பகவானுக்கு மிகுந்த பக்தியுடன் ஸ்நானம் செய்வித்தது. அந்த நதியும் வேகமாக பாயும் போது பிரவகிக்கும் போது மிகவும் பயமாக இருக்கும். அது மேற்கு முகமாக பிரவகிக்கும். அந்த நதியின் பிரபாவம், தூய்மை இவைகளை உணர்ந்த முனிவர்கள் மிக கொடியதான சம்சாரத்தை பிறவியை போக்குவதால் அதை பாவநாசினி என்று அழைக்கச் செய்தனர். 100 யோஜனை பரப்பளவு கொண்ட பெருமை மிக்க இந்த காருட சைலத்தில் வலப்பக்கத்தில் உள்ள சிறப்புகளை அறியலாயினர். 2 யோஜனை தூரத்தில் காருட மலையின் வடக்கு பக்கத்தில் நந்திகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் மிக புனிதமான நந்தியாசிரமத்தை கண்டறிந்தனர். பூஜைக்குரிய நந்திகேஸ்வரர் சிவனை குறித்து கடுந்தவம் செய்தார். உலகில் உள்ளோராலும் அர்ச்சிக்கப்படும் சிவபெருமான் அத்தவத்தை கண்டு மகிழ்ந்தார். முன் சொன்ன அந்த நீர்நிலையை பிரமத கணங்களின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு சிவபெருமான் அந்த பகுதியை மகிழ்ச்சியுடன் போற்றி வணங்கி அங்கேயே சாநித்தியம் கொள்ளலானார். சிவபெருமானின் சன்னிதானத்திற்கு வடக்கே ஸ்ரீசைலம் என்ற புகழ்பெற்ற ஒரு மலை உள்ளது. கருடாச்சலத்தின் ஒரு பகுதியான இந்த ஸ்ரீசைலம் தேவர்கள், தானவர்கள் இவர்களுடன் நிரம்ப பெற்றதாகும். சிவபெருமான் கருடாச்சல பகுதியை மிகவும் விரும்பினார். வெள்ளி மலை எனப்படும் மேருவையும் விடத் துணிந்தார். ஸ்வயம்புவான சிவபெருமான் இன்றும் பக்தர்களுக்கு வரமளிப்பவராய் இங்கு எழுந்தருளியுள்ளார். அப்பகுதியில் மக்களின் இன்னல்களை போக்கும் கிருஷ்ணா நதி பிரவகிக்கிறது. இந்த கிருஷ்ணா நதிதான் இம்மலை பகுதிக்கு எல்லை. அதற்கு பின் எல்லைகளை உணர்த்தக்கூடிய மலை தொடர்களும் உள்ளன. நதிகள், மலை குகைகள், சித்தர்கள் இருக்கும் ஆசிரமங்கள், தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் ஆகிய எல்லோரும் இந்த கருடாச்சல பகுதியில் இருப்பதனால் புனிதமானவர்களாகவும் இருக்கின்றனர். எனவே கருடாச்சலத்தை சார்ந்த எந்த பொருளும் அல்லது எந்த ஜீவனும் சாக்ஷாத் ஸ்ரீ நிருசிம்ம பெருமானின் பெருமையாலும் அனுகிரகத்தினாலும் போற்றத்தக்கவர்களாகின்றனர். ரிஷிகள் நாரத முனிவரை கேட்கலாயினர், இந்த புனிதமான திருத்தலம் எங்குள்ளது? கருடாச்சலம் எனப்படுவது எங்குள்ளது? பரந்து காணப்படும் இம்மலையின் அந்த ஒரு பகுதிக்கு மட்டும் பெருமை வந்ததற்கு காரணம் யாது? 50 கோடி யோஜனை பரப்பளவு கொண்ட இந்த தரணி, அதாவது பூமி தேவி, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீஹரியின் தர்மபத்தினி ஆவாள். இது 7 துவீபங்கள், 7 சமுத்திரங்கள், 7 குல பதங்களையும் கொண்டது. பூமியில் உள்ள துவீபங்களில் ஜம்பு துவீபம் மிக மிக உயர்ந்தது. ஏனெனில் உலகிலேயே இதுதான் தர்ம பூமி. பகீரதன் முதலான பல பெரியோர்களும் முனிவர்களும் சாதனை புரிந்து சாதித்திருக்கிறார்கள். எனவே நம் பாரத பூமி பெரிதிலும் பெரியது. சேதமடையாத அந்த முழுமையானதும் பெருமை வாய்ந்ததும் பரந்ததுமான அந்த பரத கண்ட பகுதியில் மேருமலை மற்றும் கிருஷ்ணவேணி என்னும் புண்ணிய நதிக்கு தெற்கில் 7 யோஜனை தூரத்தில், கிழக்கு சமுத்திரத்திற்கு மேற்கே 7 யோஜனை தூரத்தில் உள்ள பகுதியில் அமைந்திருப்பதுதான் பிரசித்தி பெற்ற நம் அகோபில திருத்தலம். எப்படியெல்லாம் நிறைந்த பகவான் இங்கு பிரத்யக்ஷமாய் இருக்கிறாரோ அது போலவே புகழ் வாய்ந்த கருடாத்ரியும் அகோபில திருத்தலத்தில் உள்ளது. இம்மாதிரி பாரதத்தின் ஒரு பகுதியில் கருடாச்சலம் என்ற தெய்வீக மலை உள்ளது. இந்த மலையின் பெயரே திருத்தலத்தின் பெயராக புகழ் பெற்றுள்ளது. இந்த கருடாச்சல கஷேத்திரம் அல்லது அகோபில திருத்தலம் பலவிதமான மரங்கள், கொடிகள் இவைகளுடன் கூடியது. பலவித பறவைகள் இங்கே நிருசிம்மனை சேவித்து தஞ்சமடைந்துள்ளன. சம்பக மரம், பனை மரம், தமாலம், பச்சிலை மரம், பொன்னிறமான மரம் இவைகளால் சூழப்பெற்றது. அசோக மரங்கள்,
திலகம் என்று கூறக்கூடிய மஞ்சாடி செடிகள், புன்னை மரங்கள், வானளாவும் தென்னை மரங்கள், நிலவேம்பு மரங்கள், கடம்ப மரங்கள், பேரீச்சை மரங்கள், தாழை மரங்கள் இவைகளால் சூழப்பெற்றது கருடாச்சலம். பூத்து காய்த்து குலுங்கும் பலா மரங்கள், மாமரங்கள் மற்றும் பவளமல்லி மரங்கள், கடம்பை மரங்கள், பிசின் கோந்து வழியக்கூடிய அல்லது கசியக்கூடிய மரங்கள், காட்டு மாமரங்கள் இவைகளோடு கூடியது அப்பகுதி. புங்க மரங்கள், புளிய மரங்கள், விளா மரங்கள், அரச மரங்கள், சந்தன மரங்கள், பலா மரங்கள் இவைகள் எப்போதுமே எல்லா கிளைகளிலும் மலர்கள், கொடிகள் இவைகளோடு கூடியிருக்கும். கிளிகள், சாரி என்ற பறவைகள், மயில்கள், குயில்கள் இவைகளின் ஆரவாரத்தோடு கூடியதும், பூக்களில் உள்ள தேனை குடித்துவிட்டு மதங்கொண்ட வண்டுகளால் அலங்கரிக்க பெற்றதாக இருக்கும் அந்த இடம். அதிக அளவில் மதங்கொண்டவைகளும் கார்மேகத்தை நிகர்த்தவைகளுமாகிய யானை கூட்டங்களை உடையதும், சிங்கவேல் குன்றம் என்ற பெயருக்கேற்றவாறு நாலா பக்கமும் அழகாக திகழும் கொடுஞ்செயல் புரியக்கூடிய சிங்கங்கள் அடர்ந்த பகுதி அது. மான்களோடு கூடியதும், சரபங்களோடு கூடியதும், ஒட்டகங்களோடு கூடியதும், கரடிகளோடு கூடியதும், நூற்றுக்கணக்கான மிருகங்கள், பசுக்கள், நரிகள் இவைகளோடு கூடியதும், மணிகளோடு கூடிய சர்ப்பங்களோடு திகழும் பகுதியது. நீர்க்காக்கைகள், கலஹம்சங்கள், மனதை கவரும் மயில்கள், கண்மையை நிகர்த்த கோரமானவர்களும் துர்ஜனர்களும் வசிக்கும் இடம் அது. வில், அம்பு இவைகளை கையில் ஏந்திய மிலேச்சர்கள் மற்றும் கோரமான விழிகளை உடையதாக அந்த பகுதி அழகாக விளங்குகின்றது. அப்பகுதி எல்லா ஜீவராசிகளையும் ரட்சிப்பதில் திறமை உடையது. எப்போதும் அனுஷ்டானத்தில் ஈடுபட்டிருக்கும் யோகி சிரேஷ்டர்களால் சூழப்பட்டது அப்பகுதி. அதுபோலவே குருவை ஆராதிப்பதையே தமது குறிக்கோளாக கொண்டு பரிபாஷையாக பேசும் பிராமணோத்தமர்கள் நிறைந்த பகுதி அது. விளையாடும் அப்சரசுகளோடு கூடிய அப்பகுதி அனைத்து அபீஷ்டங்களையும் தரவல்லது. அப்படிப்பட்ட மட்டில்லா மகிமைகளை உடைய அப்பகுதியை வர்ணிக்க நூற்றுக்கணக்கான வருடங்கள் எடுத்துக்கொண்டாலும் பிரம்மதேவராலும் அந்த திருத்தலத்தின் மகிமை வர்ணிக்க முடியாத போது என்னை போன்ற மிகச் சாதாரண மனிதர்களால் எப்படி விவரித்து கூற இயலும்? ஒரு காலும் இயலாது. 10 யோஜனை தூரத்தில் காருட சைலத்திற்கு தென்பகுதியில் வேங்கடம் என்னும் மாமலை உள்ளது. அங்கு பகவான் ஸ்ரீஹரி எழுந்தருளி இருக்கிறார். நித்திய முக்தர்களாலும் பேருள்ளம் கொண்ட முனிவர்களாலும் சேவிக்கப்படுபவர் வெங்கடேச பெருமாள் ஆவார். இவ்வண்ணம் மலையம் தொடங்கி விஸ்தாரமாக உள்ள கருடாச்சலம் வரை அதன் வனப்பு, அழகு, தெய்வீகம் அதாவது தெய்வத்தன்மை ஆகிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எளிய முறையில் கூறப்பட்டது. ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தின் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அகோபில மாகாத்மியத்தின் 1ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.